Hello students, welcome to Angel Science World. Half-yearly exam ke important question for 11th standard Tamil medium. சரியா? ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் அதாவது புக் பேக்குக்கு பின்னால் உள்ளதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் புக்கு இன்சைடு கொஸ்டின்னு முடிஞ்சளவு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் புக்குக்கு பின்னால் உள்ள கொஸ்டின்ஸும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெசனில் பொறுத்த மட்டும் பேசிக் கான்செப்ட் நம்ம புரிஞ்சுருக்கணும். ஆட்டம்னா என்ன, ஸோ அணுயன் நிறையன் தமிழ் மீடியனால் நான் தமிழ்லேயே சொல்கிறேன்ப்பா. அதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். சமான நிறை, ஒப்பு நிறை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்து அதோடைய அணுநிறை கண்டுபிடிங்கன்னு சொன்னாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வாய்ப்பாடு கொடுத்து அதனுடைய எளிய விகித வாய்ப்பாடுன்னு அதுவும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கேன். எளிய விகித வாய்ப்பாடு ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். எப்படி அப்படின்னா அந்த இப்போ வந்து C6H12 O6ன்னு வைங்களேன். அந்த மூலக்கூறுடைய நம்பர்ஸும் எதில் அடியாகுதுன்னு பார்க்கணும். காமனாக அடியாகணும். ஒன்று தனித்தனியாக அடி பண்ணக்கூடாது. காமனாக இப்போ 6ஆல் அடி ஆகுதுன்னா அப்போ CH2O அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும். சரியா? ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஏற்கனவே மிட்டம் டெஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 7 யூனிட்ஸுக்கும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சொல்கிறேன். ஒரே வீடியோவில் கிடையாது, அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேதியியலில் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இருக்கு இல்லையா, அதுவும் அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி, தனிமங்களின் ஆர்வத்தன வகைப்பாடு, இந்த 3 லெசனுக்கும் உள்ள புக் பேக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னலையா, அணு எண்ணு தெரிஞ்சிருக்கணும், அணு நிறை தெரிஞ்சிருக்கணும், சமான நிறை, அவகேட்ரா எண்ணு, மூலக்கூறு எண்ணு, அது அந்த இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம், இது ரெண்டுக்கான வேறுபாடு ரொம்ப ரொம்ப இந்த லெசனை பொறுத்த மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் பேராகிராஃப் மாதிரி அழகாக ரெண்டையும் டிஃப்ரெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே எழுதி போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் நோட் பண்ணி அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து பேலன்ஸ் பண்ணுங்கன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் கிராம், சமான நிறை, அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. சரி, நம்ம புக்குக்கும் பின்னால் அதுக்கு மாதிரி மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்து அது எளிய விகிதம் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கனாலும் அதுவும் இம்பார்ட்டண்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் சொன்னேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கு 3 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். 5 மார்க்கில் வந்து அயனி எலக்ட்ரான் முறை அப்படின்ட்டு அயனி அதோடைய எலக்ட்ரான் அமைப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. சரியா? இதான் 5 மார்க்கு பொறுத்தளவு. இப்போ பாருங்கள், புக்குக்கு பின்னால் ஒப்பு அணுநிறை வரையறை. சரியா? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மோல் வரையறைன்னு கேட்பாங்க. அது மோல் எழுதி அதுக்கப்புறம் அவகேட்ரா எண் இதோட சேர்த்துக்கோங்க. அவகேட்ரா எண் வரையறைன்னு கேட்டாலும் அதோடைய அவகேட்ரா எண் வரையறை கொடுத்துட்டு அதோடைய 0.6.022 × 10^23 அதுவும் கொடுத்துருக்கணும். சமான நிறை வரையறை அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நான் இன்ட்டு போட்டு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி மோலார் நிறையை கணக்கிடுக அப்படின்ட்டு ஒரு 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு தனிமத்துக்கும் உங்களுக்கு அணு எண் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஒரு தடவை பீரியாடிக் டேபிளை பார்த்துட்டு கூட நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து எளிய விகித வாய்ப்பாடு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து பாருங்கள், தேனில் உள்ள ஃப்ரக்டோஸு C6H12 O6 இந்த 3 C6 எதில் டிவைட் ஆகுதோ அதே மாதிரி தான் H12லாம் அதே நம்பரால் தான் டிவைட் ஆகும், ஒரே நம்பரால் தான் டிவைட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், செகண்ட் ஒன் தேனி மற்றும் குழம்பியில் உள்ள காஃபின் C8H10 N4O2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 4மே ஒரே நம்பரால் டிவைட் ஆகும். அப்போ 2ஆல் தான் டிவைட் பண்ணி போடணும். அப்போ C4H5 N2O இதுதான் எளிய மூலக்கூறு வாய்ப்பாடு. அவங்க வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எளிய மூலக்கூறு வாய்ப்பாடில் நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது, அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 2 விதத்தில் பேலன்ஸ் பண்ணணும். ஒன்று ஆக்சிஜனேற்ற எண் முறையில் வந்து பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அயனி எலக்ட்ரான் முறையில் பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒன்றை வந்து நான் கிளாஸில் சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்டெப்புமே அதே மாதிரி தான். ஸோ இந்த லெசனில் பொறுத்த அளவில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்து பாருங்கள், செகண்ட் லெசனு
ஸோ செகண்ட் லெசனில் வந்து ஆட்டம் வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சது, ஜான் டால்டன். அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், நியூக்ளியஸ், எலக்ட்ரான்ஸ், ஸோ இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா. அது அப்புறம் போர் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்சைடு கொஸ்டின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு போர் வந்து ஆட்டத்தோடைய ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் அதே எலக்ட்ரான்ஸ்க்கு ஈரியல்பு தன்மை இருக்குது. ஒன்று வந்து துகள் பண்பு, இன்னொன்று அலைப்பண்பு. அது யார் கண்டுபிடிச்சா, டி ப்ராக்லி. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஓவராலாக சொல்லிடுறேன். அப்புறம் ஹைசன்பர்க் அன்சர்டன் பிரின்சிபல். எலக்ட்ரான்ஸை உடைய பொசிஷனை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அது வந்து நிலையற்ற தன்மை. ஸோ அதை சொல்லியிருப்பாங்க. ஹைசன்பர்க் அன்சர்டன் பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ படிக்க முடிஞ்சவங்க அதை டெஃபினிஷனோடு எழுதிருங்க. படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாவாது ΔX இன்ட்டு ΔB லெஸர் தென் ஆர் h/4π இதுவையாவது நீங்கள் எழுதி காமிச்சிருக்கணும். இதுதான் ஹைசன்பர்க் அன்சர்டன் பிரின்சிபல். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ΔX ΔB கிரேட்டர் தென் ஆர் h/4π ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அதே மாதிரி ஸ்குவாடினர் சமன்பாடு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் வந்து குவாண்டம் எண்கள், அதில் முதன்மை குவாண்டம், கோண உந்த குவாண்டம், காந்தம். ஸோ அப்படியே நம்ம புக்குக்கு பின்னால் உள்ள கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். இதில் ஹீண்ட் விதி, ஆல்ஃபா தத்துவம், அதே மாதிரி காப்பருக்கும் குரோமியமும் கண்டிப்பாக ஆல்ஃபா பிரின்சிபலை ஒபே பண்ணாது. அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா அதோடைய நிலைப்புத்தன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக காப்பருக்கும் குரோமியத்துக்கும் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனே வேறு மாதிரி தான் எழுதுவோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும். ஸோ 1 வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் ரிவிஷனுக்கெலாம் நான் 1 வேர்ட்ஸு தனியாகவே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு மட்டும் பாருங்கள். ஆர்பிட்டாலின் வடிவம், ஆற்றல், திசை அமைப்பு, உருவளவு, இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ n=4 சாத்தியமான ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் லைட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பவுலின் தவிர்க்கை தத்துவம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் 31வது கொஸ்டின் புது புக்கில். அடுத்து காலத்தை சார்ந்த அமையாத ஸ்குவாடினர் அலைச்சமன்பாட்டை வந்து சுருக்கமாக விவரி. ஸோ 5 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி 39 கொஸ்டின் பாருங்கள். Mn2+ மற்றும் குரோமியம் 3+ ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்பை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேங்கனீஸுக்கு 25, அதில் 2+னால் 2 எலக்ட்ரானை கம்மி பண்ணி எழுதியிருக்கணும். அதே மாதிரி குரோமியத்துக்கு 24, அதில் 3 எலக்ட்ரான்ஸை வந்து கம்மி பண்ணி எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஆல்ஃபா தத்துவம், அதுவும் பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா தத்துவம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து போர் மாடல், அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் மாடல், இதெல்லாம் வந்து இன்சைட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரான் அமைப்பை கொடுத்துட்டு புரோட்டான் எண்ணிக்கை கேட்கலாம். ஸோ தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பை எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்துக்கிறணும். ஸோ இந்த லெசனில் பொறுத்த மட்டும் இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காப்பருக்கும் குரோமியத்துக்கும் நீங்கள் எலக்ட்ரான் அமைப்பு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ காப்பருக்கு 29, குரோமியத்துக்கு 24. இதுக்கு வந்து 3D10 4s1 சரியா. இதே மாதிரி 3D5 4s1. ஏன் அப்படின்னா இது நிலைப்புத்தன்மை அடையணும். அதனால் இதில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்லேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்து கொடுத்து நிலைப்புத்தன்மையை வந்து அடையணும் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து 4 தான் இருக்கும். 3D4 4s2 இருக்கும். ஆனால் நிலைப்புத்தன்மையை அடையணும் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்து 3D5 4s1. ஸோ காப்பர் அண்ட் குரோமியம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது எக்ஸப்ஷன். இவங்க வந்து ஆல்ஃபா பிரின்சிபலை வந்து ஒபே பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சரியா. ஸோ அடுத்து 3rd லெசன் பார்த்துடலாம். 3rd லெசன் வந்து தனிமங்களின் ஆர்வத்தனை வகைப்பாடு. ஸோ தனிம வரிசையில் வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்டு, பி பிளாக் எலிமெண்ட்ஸு, டி அண்டு எஃப், அதில் தொகுதி 1 தொகுதி 2 இப்படியே பார்த்துருப்போம்.
18 தொகுதி இருக்குது, 7 வரிசைகள் இருக்குது. அது எப்படிலாம் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு காலத்துலேயும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து 3 இது சேர்ந்து ஒத்துமையாக வரக்கூடியதை டோபர்னி வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, மும்மை விகுதி அப்படின்ட்டு. அடுத்து நியூலாண்டு கண்டுபிடிச்சிருப்பாரு, எண்ம விதி. ஸோ இப்படியே ஒவ்வொருத்தவங்களாக கண்டுபிடிச்சு அந்தந்த காலத்தில் அவங்கவுங்க அப்படியே வச்சதை அடுத்து வந்து மெண்டலிஃப் வந்து அணு நிறை அடிப்படையில் வந்து அவர் வந்து சப்மிட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அடுத்துக்கு வந்து லோதர் மேயர் வந்து அணு எண் அடிப்படையில் சப்மிட் பண்ணியிருப்பார். அந்த லோதர் மேயருடைய மோஸ்லே அவங்களுடைய இது வந்து அணு எண், அது வந்து தான்